ஒரு டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை. இது எந்த ஒரு விதமான ஃபினான்ஷியல் அட்வைஸும் அல்ல. நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர், அதாவது ஃபினான்ஷியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். அல்ல குறையாத செல்வம் போல தோண்ட வந்துகிட்டே இருக்குது பிளே ஸ்டோர்ல அப்ளிகேஷன். அதனால நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் நம்மளுடைய லோன் ஆப் தமிழ்லையும் சரி, விடி தமிழ்லையும் சரி, இந்த அப்ளிகேஷனை பத்தி சொல்லுங்க, இந்த அப்ளிகேஷனை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்காக தான் இன்னைக்கு நான் ஒரு அப்ளிகேஷனை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ இதுல நிறைய விஷயங்கள் எனக்கு சிக்கியிருந்தது. அதை தான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஒன்ஸ் அகைன், இந்த வீடியோ முழுக்க ரிவ்யூ மட்டும் தான். ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டேன், பட் எண்ட்லேயும் சொல்லிடணும். இப்பயும் என்னுடைய கடமை சொல்ல வேண்டியது, அதனால சொல்லிடுறேன். நான் ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ ரிவ்யூ அண்ட் எஜுகேஷனல் அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே. யாரையும் இந்த வீடியோவில் நீங்கள் போய் லோன் எடுங்க, அது எடுங்க, இது எடுங்க, நான் ப்ரமோட் பண்ணுறதோ இல்லை புஷ் பண்ணுறதோ கிடையாது, இல்லவே இல்லை. இது ரிவ்யூக்காக மட்டும்தான். ஓகே, நானும் ஃபினான்ஷியல் அட்வைசர் அப்படின்றது கிடையாது. ஓகே கைஸ், அதாவது நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா, பாரத் பர்சனல் லோன் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் தேவ்முனி அப்படின்ற லீசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு பேரில் பிளே ஸ்டோருக்குள்ளே இருக்குது. அண்ட் 4.4 ஸ்டார் அப்படின்றது இதுக்கு கொடுத்துருக்காங்க. 22,000 பேருக்கு மேலே ரிவ்யூஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 1 மில்லியனுக்கான டவுன்லோட் அப்படின்றதும் போயிருக்கு இந்த இடத்துல. எப்பவுமே நான் அடுத்த கட்டமாக என்ன சொல்லுவேன், அப்ளிகேஷனுடைய அபவுட் ஆப்ஷனில் போய் பார்க்கணும். அதில் வந்துட்டு இந்த பேரில் ஸோ ட்ரஸ்டட் ஆர்பிஐ கம்பெனிஸ் பர்சனல் லோன் பிளாட்ஃபார்ம் அப்படின்றத சொல்லி, ஸோ அவங்க தேவ்முனி லீசிங் ஃபைனான்ஷியல் லிமிடெட் அப்படின்ற பேர் ஆர்பிஐல நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி, அதாவது என்பிஎஃப்சி அப்படின்ற ஒரு கம்பெனியில் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அந்த ரிஜிஸ்டருக்கான நம்பர் அப்படின்றது அவங்களுடைய நம்பர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதெல்லாம் ஓப்பன் பிளேஸில் இருக்கிறது தான். பிளே ஸ்டோருக்குள்ள அபவுட் ஆப்ஷனை நீங்கள் போய் பார்த்தாலும் வந்துட்டு இருக்கும். என்பிஎஃப்சினா என்ன அப்படின்றத பற்றி நான் இன்னொரு வீடியோவும் கொடுக்குறேன். ஏன்னா என்பிஎஃப்சினா வந்துட்டு ஒரு சிலர் குழம்பிக்கிறாங்க. ஸோ என்னப்பா இந்த என்பிஎஃப்சி அப்படின்றத பற்றி குழம்பிக்கிறாங்க. அதனால என்பிஎஃப்சிக்கு வந்துட்டு இன்னொரு வீடியோ நான் ரொம்ப தெளிவாக அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வச்சு நான் ஒரு வீடியோ அப்படின்றது போட்டிருக்கேன். அதையும் போய் இனி மேக் பண்ணி கொடுத்துட்றேன், நீங்கள் அதையும் போய் பாருங்கள். சரி, ஓகே. அடுத்தது இந்த அப்ளிகேஷன் வேறு என்ன டீட்டெயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, லோன் டீட்டெயில் தான். நாங்கள் என்ன மாதிரி லோன் கொடுக்குறோம், எப்படி லோன் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்களும் போய் பாருங்கள். அந்த கீ ஃபியூச்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் இருக்கும். ஸோ அதில் வந்து என்னென்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது போல் வந்துட்டு எந்தவித ஜாமீன் கையெழுத்தும் கிடையாது. அதாவது சொத்து பத்து எதுவும் வைக்க தேவையில்லை. கிரெடிட் ப்ரொஃபைல் நல்லா இருந்தாலே போதும். இது முழுக்க ஆன்லைன் தான். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எந்த ஹிடன் சார்ஜஸும் இல்லாமல் அப்படின்ற மாதிரி நாங்கள் லோன் தரோம். இது 61 நாள்லேருந்து 365 நாள் வரைக்கும் நாங்கள் டென்யூர் டேட் கொடுக்குறோம். ஸோ பெண்டிங் எலிஜிபிலிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நார்மல் பேசிக் டாக்குமெண்ட் அப்படின்றது நீங்கள் கொடுத்தாலே போதுமான ஒன்று அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, இது அட்ரஸ் ப்ரூஃப், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். ஈஸியாக உங்களுக்கு அப்லோடு கிடைச்சிடும். உங்களுக்கு லோன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, சேலரி எம்ப்ளாய்டு, அதுக்கப்புறம் சேலரி எம்ப்ளாய்டுக்கு மட்டும் தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் 25 இயருக்கு, அதாவது 25 வயசுக்கு மேலே உங்களுக்கு பேன் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃபு, பேங்க் ஸ்டேட்மெண்ட், 3 மந்த்துக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் இருந்ததுனாலே அதை எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா இதெல்லாம் வச்சு லோட்டல் லோஸ்க்கெல்லாம் வச்சு நாங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி லோன் தரலான்றதை முடிவு பண்ணுவோம் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதே போல் இன்னும் கொஞ்சம் நம்ம கீழே போகும்போது இவங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் குர்கிராம் ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் அட்ரஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. என்பிஎஃப்சி லிங்க், தேவ்முனி ஃபைனான்ஸ் அப்படின்றதுக்கான அதனுடைய லிங்க்கு, அதுக்கப்புறம் சப்போர்ட் மெயில் ஐடி, அந்த கான்டாக்ட் நம்பர், இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் நவம்பர் 14, 2025 அப்டேட்டும் வந்துட்டு இதில் போட்டு வச்சிருக்காங்க. கரண்ட் அப்டேட் இருக்கு. அண்ட் அப்ளிகேஷன் லான்ச் பண்ண டேட் அக்டோபர் 1, 2023 இந்த அப்ளிகேஷன் அப்டேட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்டேட்டும் வந்துட்டு அப்டேட்லாம் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. பழைய அப்ளிகேஷன் தான் அப்படின்றது இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. அடுத்தது இன்னொரு முக்கியமான இடம். இந்த இடம் தான் ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ. இந்த ரேட்டிங் அண்ட் ரிவ்யூவில் நம்ம பார்க்கும்போதே தெரியும் இது ஓகே சூப்பர் அப்படின்ற மாதிரி. நான் அந்த ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ வச்சு எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கேன். அண்ட் அதே போல் ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ நம்மளோட சேனலில் மறுபடியும் ஒரு ரேட்டிங் அண்ட் ரிவ்யூன்னு என்ன அப்படின்றத வச்சு ஒரு வீடியோ வரப்போது, மறக்காமல் அதெல்லாம் போய் பாருங்கள். ஓகே, இந்த ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ அப்படின்றத நம்ம ஃபில்டர் பண்ணும்பொழுது இதில் 4.4 ஸ்டார் இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன், இந்த 7 நாள் அப்ளிகேஷன்லாம் எப்படி இந்த 4.4 ஸ்டார், 4.8 ஸ்டார், இல்லை 4.9 ஸ்டார்லாம் சம்டைம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப தெளிவாக நான் அந்த சேனலில் சொல்லியிருக்கேன் நான். ஸோ மறக்காமல் பாருங்கள். நம்மளுடைய வீடியோ தமிழில் தான் சொல்லியிருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. ஓகே, இதில் நம்ம செலக்ட் பண்ணும்பொழுது இதில் குறிப்பாக நம்ம இந்த கிரிட்டிக்கல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த கிரிட்டிக்கல் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலில் தான் என்னென்ன கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்ற அப்ளிகேஷனை பற்றி சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதில் செக் பண்ணி பார்க்கும்பொழுது ஸோ இதில் அதிகமாக இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
கஸ்டமர் சர்வீஸ் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லோன் கிடைக்க லேட் ஆகுது, இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, இதில் வந்துட்டு லாஸ்ட்டாக 20 டைம்ஸ் கிட்ட நான் வந்துட்டு எனக்கு கால் வந்துக்கிட்டே இருக்குது, ஒருவேளை பேமெண்ட் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் ஸோ அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வட்டி மிக மிக அதிகம் அப்படின்றதையும் வந்துட்டு ஸோ இதில் குறிப்பிட்டிருக்காங்க. இவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னா இங்கே பாருங்களேன், இங்கே வச்சு காட்டினா தெரியும் தானே. பிரதர், திஸ் ஆப் ரியலி யூஸ்லெஸ். ஸோ வென் ஐ கெட் த ப்ராப்பர்லி அப்ரூவ்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் சேலரி 25K, அப்புறம் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி யூ கெட் த 7K ஒன்லி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் வந்துட்டு ஸோ பீப்புள் ஒன்லி ஏர்னிங் 50K மோர் தென் த வெரி பேட், ப்ளீஸ் வந்துட்டு டு நாட் டவுன்லோட் திஸ் அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு கீழே அவங்களுடைய தரப்புலேருந்து ரிப்ளை அப்படின்றது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா மெசேஜ் அப்படின்றது நிறைய பேர் தெளிவாக பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா போதும். ஸோ க்ளோஷர் மெயில் அண்டு என்ஓசிஐ வந்துட்டு வரல, டிட் நாட் ரிசீவ்டு அப்படின்ற மாதிரி வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ வி அப்பாலஜைஸ் ஃபார் த டிசப்பாயிண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத வந்து சொல்லி, ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னதுக்கு நன்றி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நாங்கள் என்னென்னு பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதில் ரேண்டமாக சொல்லியிருக்காங்க, கஸ்டமரை வந்து நீங்கள் டீட்டெயில் ஷேர் பண்ணுங்கள், நாங்கள் பார்க்குறோம், உங்களுடைய மெயில் ஐடி மொபைல் நம்பர்லாம் எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள், நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லவே இல்லை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த லெட்டிங் த ஹேஸ் நோ கைண்ட்லி ப்ரொவைட் யுவர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்துட்டு டீட்டெயில் எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் வித் தான் கால் பண்ணுவேன் ரெஸ்பான்ஸ்னு போட்டிருக்காங்க. சரி ஓகே, எப்படி பேரை மட்டுமே வச்சு ஒரு இதில் இருக்க பேர் வேற மாதிரி இருக்கும்லாம். சரி ஓகே, நமக்கு அது தேவையில்லை. சரி ஓகே, இதில் இப்படி தாங்க வந்துட்டு ரிவ்யூ அப்படின்றது இருக்குது. அதுக்கு அடுத்தது ஒரு 5 ஸ்டாரை நீங்கள் போய் பார்க்கணும். 5 ஸ்டாரை ஏன் பார்க்கணும்னா, என்னென்ன டாக்குமெண்ட் வச்சு லோன் எடுத்திருக்காங்க. சிலர்லாம் வந்துட்டு சூப்பர் அப்ளிகேஷன், ஆஹா ஓஹோ அம்மா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. ஜோக்ஸ் அப்பார்ட், இதில் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. இந்த சூழ்நிலையில் எனக்கு கிடைச்சது, இந்த டாக்குமெண்ட்டை வச்சுமே கொடுத்தாங்க, அன்பிலீவபிள் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துப்பாங்க. அது ஒரு லாஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு நீங்கள் போய் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக உங்களுடைய சுச்சுவேஷன் அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய விஷயம் அதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நிறையா தெரிய வரும். இதில் இன்னொருத்தர் கூட சிங்கிள் ஸ்டாரில் கூட இன்னொரு தரப்பில் கூட போட்டிருப்பாங்க. இந்த சிங்கிள் ஸ்டாரில் என்ன போட்டிருப்பாங்கன்னா, எனக்கு ஆக்சுவலி இந்த பணம் நீடே கிடையாது, நான் ஏன் இதில் தேவையெல்லாம் போய் எடுத்தேன்னு தெரியல, இந்த அப்ளிகேஷன் கிடையாது, ஜென்ரலாகவே சொல்லுவாங்க. ஆனால் இதை நான் இப்படி சமாளிச்சிருக்க முடியுமோ, இல்லை இந்த பேங்க்கில் நான் இப்படி சொல்லியிருக்க முடியுமோ, ஒரு லோன் அடைக்க இன்னொரு லோன் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியரான விஷயம், அதாவது கிளியரான ஒரு ஐடியா அப்படின்றது கிடைக்கும். அந்த ஐடியாவை நீங்கள் ஜஸ்ட் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும், ஈஸியாக அது எல்லாத்தையுமே உங்களால் டேக்கிள் பண்ணிட முடியும். அதனால தான் எப்பவுமே சரி நம்ம முடிவெடுக்கணும். இப்போ ஒருத்தர் சொல்கிறத வச்சு நம்ம முடிவெடுக்கக்கூடாது. அதை ஓகே இப்படி சொல்கிறாப்புல வீடி தமிழ் இந்த மாதிரி வந்திருக்குது, லோன் ஆப் தமிழ் இந்த மாதிரி வந்திருக்கு, ஓகே நம்மளும் இப்போ எதுக்கும் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை நமக்குள்ளே வரணும். இது நான் மட்டும் கிடையாது, ஈவன் வீடி தமிழ், ஸோ லோன் ஆப் தமிழ் இது மட்டும் கிடையாது, வேற எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஆப்பை ரிவ்யூ கொடுக்குற வந்து யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, சில யூடியூப் சேனல்லாம் அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸை மட்டுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நான் அதெல்லாம் பார்க்க முடியுது என்னாலாம். ஸோ இதனால நமக்கு ஒரு சில பஞ்சாயத்துலாம் வந்திருக்கு, என்ன நீங்கள் நெகட்டிவாக எங்கள் கம்பெனியை பற்றி சொல்கிறான்னு சொல்லி ஒரு சில நோட்டீஸ்லாம் வந்து வந்துருது, உங்க மேலே சூட்டு போட போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்துருந்தது. ஸோ அதனால நிறைய இம்பாக்ட் அப்படின்றது நடந்திருக்கு. அதை பற்றிலாம் நான் கவலைப்பட போகிறது கிடையாது. ஸோ மக்களுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தெரியப்படுத்த போகிறேன், அவ்வளவுதான். ஸோ இதுதான் என்னுடைய வேலை, இதுதான் என்னுடைய வந்துட்டு ஒரு கடமை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதனால ஸோ கண்டிப்பாக நீங்களும் போய் செக் பண்ணி பார்க்கணும். நான் எப்படி இதெல்லாம் சொல்கிறோம் அதே போல் நீங்களும் போய் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது தான் ஸோ என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோவில் இந்த ஆப் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கும் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரிப்ளை கொடுத்துட்டே வரேன் கமெண்ட்டுக்கு. பட் என்னன்னா மழை பெஞ்சது, வேலை கொஞ்சம் அதிகம், ஆஃபீஸ் போய்ட்டு அந்த ஈரம் டக்குன்னு வீடியோ எடுக்கணும், அப்புறம் டயர்டாக இருக்குது தூங்கிடுவேன், இந்த மாதிரியே நடந்துட்டு இருக்குது. சில நேரங்களில் வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணாமல் தப்பாலாம் இது எடிட் பண்ணி தப்பாலாம் அப்லோட் பண்ணிட்டேன் நான். அதனாலே டெலிட் பண்ணக்கூடிய சில எஸ்டர்டேலாம் அப்படி தான் ஆச்சு, ரொம்ப தூக்கம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் ஐம் சாரி டு சே. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஏன் நேற்று சிங்கிள்ஸ் வீடியோ போட்டேன் அப்படின்றத சொல்லிட்டேன். அடுத்த வீடியோ இன்னும் வேற லெவல் பக்கா சரியான ஒரு வீடியோ ஒன்று வரப்போகுது, மறக்காமல் அதை போய் பாருங்கள். வீடியோ கீழே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லோன் ஆப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய 8 வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. இது எந்த ஒரு வகையான ஃபினான்ஷியல், லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல. நீங்கள் லோன், இஎம்ஐ, நாச், இசிஎஸ், இ-மேண்டேட், ஹோம் லோன், பிசினஸ் லோன், பர்சனல் லோன், மார்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசகரை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது. இந்த வீடியோ முழுக்க எஜுகேஷனல் அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோ ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது.